வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2024 பார்க்க போறோம். கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு 2024 இந்த வருஷம் நடந்தது 6வது பதிப்பு, அதாவது 6வது எடிஷன். இந்த வருஷம் எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டா தமிழ்நாடு. தமிழ்நாடு மாநிலத்துல தான் 6வது பதிப்பான கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு 2024 நடந்துச்சு. அது தமிழ்நாட்டுல சென்னை, மதுரை, திருச்சி, கோவை அப்படிங்கிற 4 நகரத்துல நடந்துச்சு. இந்த வருஷம் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுடைய சின்னம் வீரமங்கை. வேலுநாச்சியாரை கௌரவம் பண்ற விதமா வீரமங்கைய நாம அதோட சின்னமா அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஓபனிங் செரமனியா, அதாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு தொடக்க நிகழ்வா சிலம்பம் அப்படிங்கிற ஒரு துறையை தான், ஸ்போர்ட்ஸ் தான் நம்ம ஃபீச்சர் பண்ணிக்கிட்டோம். கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2024 அதிக பதக்கங்களை வென்ற மாநிலம் எது? மகாராஷ்டிரா மாநிலம் தான் அதிகமா கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2024 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2024 மகாராஷ்டிரா எத்தனை பதக்கங்களை வென்றது? மொத்தம் 158 பதக்கங்கள் வின் பண்ணி ஜெயிச்சு முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அது 158ல 57 தங்கம், 48 வெள்ளி, 53 காப்பர். கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2024 தமிழகத்தின் நிலை என்ன? நம்ம தமிழ்நாடு எத்தனாவது இடத்தை பிடிச்சிருக்கோம் அப்படின்னா 2வது இடத்தை பிடிச்சிருக்கோம். கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2024 தமிழ்நாடு எத்தனை பதக்கங்களை வென்றது? தமிழ்நாடு மொத்தம் 98 பதக்கங்கள் ஜெயிச்சு 2வது இடத்தை பிடிச்சிருக்கோம். அதுவும் 98ல மொத்தம் 38 தங்கம், 21 வெள்ளி, 39 வெண்கலம். கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2024 எந்தெந்த மாநிலங்கள் அதிக அளவில் எண்ணிக்கைகளை கொண்டுள்ளன? பொதுவா இந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸ்ல கிட்டத்தட்ட 4450 மாணவர்கள் கலந்துகிட்டாங்க. அதுல தமிழ்நாட்டுல இருந்துதான் அதிகமான மாணவர்கள் கலந்துகிட்டாங்க. ஆன்சர் தமிழ்நாடு. அது தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் 559 விளையாட்டு வீரர்கள் இதுல கலந்துகிட்டாங்க. கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2023 கடைசி பதிப்பை வென்ற மாநிலம் எது? அதாவது போன வருஷம் நடந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸ்ல ஜெயிச்ச மாநிலம் கூட மகாராஷ்டிரா தான். கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2024 அறிமுகப்படுத்தப்பட்ட விளையாட்டு எது? ஒவ்வொரு வருஷம் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் நடக்கும்போது ஏதாச்சும் ஒரு விளையாட்டு அறிமுகப்படுத்துவாங்க. இந்த வருஷம் ஸ்குவாஷ் போட்டியை தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க.